கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. மாநகரில் பிறந்திட்ட இறைவா, பாமர மக்களின் தனி பெரும் தலைவா, அன்னை பீமபாய் கரங்களில் தவழ்ந்து தந்தை ராமுஜியின் அன்பினில் வளர்ந்து அண்ணலின் இயற்பெயர் பீமாராவாம். அவரால் ஒளிந்தது இந்திய நாடாம். அம்பே வாடாவே அண்ணலின் ஊராம். அதனால் அவர் பெயர் அம்பேத்கராம். 5 வயதினில் ஆரம்ப பள்ளியில் அமர்ந்து படித்தாரே அண்ணனும் கோணியில். ஜாதி வெறி பிடித்த மனிதர்கள் நடுவில் சரித்திரம் படைத்திட உதித்தார் உலகில். பள்ளி பருவத்தில் வறுமையும் தூரத்த நடுநிலை கல்வியை நடந்தே படிக்க பகலினில் பள்ளியே கற்கும் கூடம், இரவினில் தந்தையும் எரியும் மாடம். அன்னையும் மரணம் ஆனத நேரம் மழலையாம் அண்ணலின் மனதினில் வாரம். இன்னலை அண்ணலும் தூக்கி எறிந்து பள்ளியை 14 வயதினில் முடித்து மேல்நிலை கல்வியை முடித்திடும் முன்னே இல்லற வாழ்க்கையும் தொடர்ந்தது பின்னே. ஒளி தரும் மெழுகாய் தியாகம் தன்னை செய்திட இணைந்தார் ரமாபாய் அன்னை. அன்பினில் மலர்ந்த பிள்ளைகள் 5, ஆசையில் பிறந்த பெண் மகள் 1. 5 பேர் மட்டும் பிள்ளைகள் இல்லை. அடித்தட்டு மக்களுக்கும் அண்ணலே தந்தை. கணவன் மனைவியாய் வாழ்ந்திடவில்லை. கல்விக்கும் அன்னை தடையாயில்லை. ஜாதிய கொடுமைகள் நாட்டினில் ஒழிய முன்மொழிந்தார் அன்னை வெளிநாடு செல்ல. அண்ணலும் கல்வியை லண்டனில் தொடர அவர் மகன் மரணமும் மும்பையில் நிகழ மறைந்திட்ட செய்தியை அன்னையும் மறைத்தார். தனிமையை கண்டும் தயங்காமல் வாழ்ந்தார்.
அண்ணலும் படித்து அறிவியல் அரசியல் பொருளியல் முடித்து அமெரிக்க கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் அண்ணலும் படித்தார் இந்திய வணிகம். தத்துவ துறையினில் டாக்டர் பட்டம் தந்தது லண்டன் பல்கலைக்கழகம். அண்ணல் படித்தது ஒன்றல்ல ஆயிரம், ஆசியாவில் பெரியது அண்ணலின் நூலகம். ராஜகிருகம் அவர் நூலக மாளிகை, லட்சிய பாதையில் நகர்ந்தது நாழிகை. மகர் ஜாதி மகனை மதிக்கவும் இல்லை, மாமேதை அறிவினை துதிக்கவும் இல்லை. மனுவின் நீதியோ மனிதனை பிரித்திட, புதைப்பட்ட நீதியை பூமியில் விதைத்திட, அனைவருக்கும் சமூகத்தின் நீதி கிடைத்திட அண்ணலும் துடித்தார் சட்டத்தை படித்திட. லண்டன் மாநகரில் சட்டமும் படித்து பாரட்லா எனும் பட்டத்தை முடித்து அண்ணலும் எழுந்தார் கோபத்தில் கொதித்து, ஆதிக்கம் செலுத்தும் ஜாதியை எதிர்த்து. சவுதார் குலத்தினில் தண்ணீர் குடிக்க தலித்தின மக்களுக்கு அனுமதி இல்லை. ஊமைகள் தலைவன் திரட்டினார் படையை, உடைத்தார் ஜாதி இந்துக்கள் தடையை. நாடே எங்கள் சொந்தம் என்றார், நானிலம் எங்கள் உரிமை என்றார். தலித்துக்கள் மண்ணின் மைந்தர்கள் என்றார், சட்டத்தின் மூலம் தகத்தே வென்றார். உழைப்பவர் சேர்ந்து போராட எங்கும், எழுவர் சேர்ந்தாலே தொழிலாளர் சங்கம். 8 மணி நேரம் உழைத்தாலே போதும் என்பது அண்ணலின் கம்யூனிசமாகும். தொழிலாளர் பிள்ளைகள் கல்வி கற்றிட கல்வி கூடங்கள் அவசியம் வேண்டும். மகப்பேறு காலத்தில் வேலையை தவிர்த்து ஊதியத்துடனே விடுமுறை வேண்டும். சென்னையில் அண்ணலின் வருகை பல இடம், பேச்சில் அதிர்ந்தது ரிப்பன் கட்டிடம். அரசியல் அதிகாரம் நம்முடைய பலங்கள், அண்ணலின் உரைக்கு அசைந்தன கரங்கள். பிரபாத் திரையரங்கில் பகுத்தறிவு பேச்சு, மெமோரியல் ஆலில் பௌத்தத்தின் எழுச்சி. பேரறிஞர் பயணம் மாகாணம் எங்கும், பெருமையில் பெரம்பூர் பௌத்த சங்கம். பாரெங்கும் அண்ணலின் புகழோ சென்றது, பாமரர் வாழ்வினில் புது ஒளி பிறந்தது. பாரத தேசமே பதறிய போது பாராளுமன்றத்தில் அவர் குரல் ஒலித்தது. அண்ணலின் தங்கை ஆற்றலாய் விடுதலை பேசிடும் அன்னை, தந்தை சிவராஜும் தலைவர் மதனில் தளபதியானாரே. அண்ணலின் படையில் வட்டமேசை மாநாட்டை மறக்காது நாடு, வாதத்தில் வந்ததே இடஒதுக்கீடு. இரட்டை மலை சீனிவாசன் துணை
அனைவர்க்கும் இல்லை, உயர்ந்த ஜாதியினர் வகுத்தனர் எல்லை. பட்டம் படித்தவர் மனபலம் கொண்டவர் மற்றும் வாக்களிக்க தகுதிகள் என்றனர். சுதந்திர நாட்டில் சுதந்திரம் இல்லை, உரிமையை காக்க சட்டங்கள் இல்லை. எதிர்த்து கேட்டிட யாருமே இல்லை, எழுதிட யாரும் முன்வரவில்லை. எல்லா மனிதரும் சரிசமம் தானே என்றே சட்டம் வகுத்து தந்தாரே. பாமர மனிதனும் ஆள்வது யாரால்? பாபா சாஹேப் அம்பேத்கரால். பிறப்பால் தாழ்ந்து பிறந்ததோ சாபம், இழிவுகள் நிச்சயம் ஒரு நாள் மாறும். பௌத்தம் ஒன்றே விடுதலையாகும், நீயும் தழுவினால் உண்மைகள் தெரியும். 2 மாதங்கள் அன்னை நம்மை சுமந்தார், 56 வரை அம்பேத்கர் சுமந்தார். வாழும் நாள் வரை நம்மோடு வாழ்ந்தார், மறைந்து மாமேதை சிலையாய் எழுந்தார். அண்ணலின் கொள்கையை மனதினில் கொண்டு அனைவரும் நடந்தால் விடியலும் உண்டு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பாரத ரத்னாவின் விடுதலை கீதம். சுதந்திரவானின் விடிவெள்ளி நீரே, சுடர் விட்டு எரியும் விண்மீன் நீரே, எழுத முடியாத காவியம் நீரே, என்றும் அழியாத ஓவியம் நீரே. தத்துவ நூல்களை படைத்தவர் நீரே, தன்னிகரில்லா தலைவனும் நீரே. தலித்தின மக்களின் தெய்வமும் நீரே, தீண்டாமை கொடுமையை ஒழித்தவர் நீரே. அடிமை விலங்கை உடைத்தவர் நீரே, ஆதிக்க ஜாதியை எதிர்த்தவர் நீரே. மனிதனை மனிதனாய் மாற்றியவரே, மகரினம் தந்த மாணிக்கம் நீரே. பிறப்பினில் சிறப்பினை படைத்தவர் நீரே, இறப்பினில் நெருப்பினை தந்தவர் நீரே. இடஒதுக்கீட்டின் தந்தையும் நீரே, இந்திய அறிவின் விந்தையும் நீரே. புத்தன் வழி வந்த புனிதரும் நீரே, புனித நூல் தந்த மனிதரும் நீரே. எதிலும் தெரிகின்ற காட்சியும் நீரே, எளியோர் எங்களின் சாட்சியும் நீரே. மனித நேயத்தின் அடையாளம் நீரே, மற்றவர் வாழ்ந்திட வாழ்ந்தவர் நீரே. மானிட உலகின் மணிமகுடம் நீரே, மறைந்தும் மறையாத அதிசயம் நீரே. அறியாதோர்க்கு விளக்கமும் நீரே, ஆதிக்க ஜாதிக்கு கலக்கமும் நீரே. இயலாதோர்க்கு நம்பிக்கை நீரே, ஈகை உள்ளம் கொண்டவர் நீரே. உயர்வினை ஏழைக்கு பகிர்ந்தவர் நீரே, ஊமைகள் எங்கள் தலைவனும் நீரே. எளியோர் வாழ்வின் லட்சியம் நீரே, ஏற்ற தாழ்வினை உடைத்தவர் நீரே. ஐயன் புத்தனின் வழியும் நீரே, அறநெறி சொல்லும் மொழியும் நீரே. ஒருமை பாட்டின் சின்னமும் நீரே, ஓங்கி ஒலிக்கும் விடுதலை நீரே. வானில் படர்ந்த நீலமும் நீரே, நீலம் படர்ந்த மாமலை நீரே. காலத்தை வென்ற கலங்கரை நீரே, ஞாலத்தை அறிவால் அளந்தவர் நீரே. நெருப்பினில் ஒழுகும் தேன் துளி நீரே, இருட்டினில் ஒளிரும் தீபமும் நீரே. அசையாதோரை அசைத்தவர் நீரே, அன்பால் வென்ற அண்ணலும் நீரே.
விடுதலை போரின் பாதையும் நீரே, விடையாய் வாழ்ந்த மேதையும் நீரே, 4 திசைகளின் நாயகன் நீரே, நானிலம் போற்றும் தலைமகன் நீரே, 6 அடி உயர நூலகம் நீரே, அறிவு அன்னையின் பாலக நீரே, அழகு கண்களை கொண்டவர் நீரே, அதிலே கருணையை பொழிந்தவர் நீரே, பனிமலர் இதழாய் சிவந்தவர் நீரே, எரிமலை முழக்கம் கொடுத்தவர் நீரே, அழகிய சிற்பத்தின் வடிவமும் நீரே, அறிவே உருவாய் ஆனவர் நீரே, பகை வரும் நேசிக்கும் தைரியம் நீரே, படைப்பினில் அதிசய படைப்பும் நீரே, முடிவே இல்லா பயணமும் நீரே, முடிக்க முடியாத கதையும் நீரே, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே, கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே, கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே, அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே, அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே.